நீட் இளநிலை தேர்வு முடிவுகளை நகர மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக இன்று மாலைக்குள் வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவு. மாணவர்களின் அடையாளத்தை மறைக்க வேண்டும் எனவும் தேசிய தேர்வு முகமைக்கு அறிவுறுத்தல். நீட் இளங்கலை தேர்வுக்கான வினாத்தாள் வெளியான விவகாரம். பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனை மாணவர்கள் 4 பேரை கைது செய்த சிபிஐ. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை. கொலை, கொள்ளை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்றவற்றை கட்டுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி சம்போ செந்திலுக்கு போலீசார் வலைவீச்சு. பண பரிமாற்றத்தை வைத்து அடுத்தடுத்து துப்பு துலக்கும் காவல்துறை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய பாஜக நிர்வாகி அஞ்சலை கட்சியில் இருந்து நீக்கம். கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதால் வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் உள்பட அனைத்து பொறுப்பில் இருந்தும் விடுவிப்பு. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 4 சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் RN ரவி. சென்னை காவல் சட்டத்தை மற்ற நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்யும் மசோதா உள்பட 4 மசோதாக்களுக்கும் ஒப்புதல். தமிழக அமைச்சரவையின் முக்கிய இலாக்காக்கள் இன்று மாற்றப்பட உள்ளதாக தகவல். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் எதிர்பார்ப்பு. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 2 முதல் 3 நாட்களில் வலுப்பெற்று ஒடிசாவில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உபரிநீர் திறப்பு அதிகரிப்பு. கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து 75,748 கன அடி நீர் திறப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50.63 அடியில் இருந்து 51.38 அடியாக உயர்வு. நீர்வரத்து வினாடிக்கு 27,665 கன அடியில் இருந்து 31,102 கன அடியாக அதிகரிப்பு. டெல்லியில் ஜூலை 24ஆம் தேதி கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு. தொடர் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் 4 தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்த மாவட்ட ஆட்சியர். கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியின் மாஹேவில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. கேரள மாநிலம் கண்ணூர் மற்றும் கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அறிவிப்பு. அதிமுகவில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யாரிடமும் யாசகம் கேட்கவில்லை. அதிமுகவை இணைப்பதற்கான அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் போடும் குழாய் சண்டையால் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை. தென்காசியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சசிகலா குற்றச்சாட்டு. மின்சார கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி பாமக சார்பில் இன்று போராட்டம். சென்னையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு. மின் கட்டண உயர்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து தமிழகம் முழுவதும் வரும் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம்.
நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கூடுதலாக 1245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். வார விடுமுறை மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு அதிகம் பேர் பயணிப்பார்கள் என்பதால் போக்குவரத்து துறை அறிவிப்பு. வாகனங்களின் முன்பக்க கண்ணாடியில் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் ஒட்டப்படாவிட்டால் 2 மடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதிரடி உத்தரவு. கடலூர் மாவட்டத்தில் தாய் மகன் உள்பட 3 எரித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். வழக்கில் தொடர்புடைய ஆனந்தன் என்பவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையத்தில் நேரடி ரயில் சேவை இன்று தொடக்கம். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று வாரத்திற்கு 2 முறை இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. முகலாய தளபதியை கொல்ல சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய வாக்நாக் எனப்படும் புலி நகம் லண்டனில் இருந்து இன்று இந்தியா கொண்டுவரப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. 30 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மீட்பு பணிகளில் ரயில்வே அதிகாரிகள் தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் அறிவித்தது ரயில்வே அமைச்சகம். ரயில் பயணிகளின் பாதுகாப்பை பாஜக அரசு திட்டமிட்டு சீர்குலைத்துள்ளது என்பதற்கு உத்தரப்பிரதேச ரயில் விபத்து மற்றும் ஒரு உதாரணம். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். பெங்களூருவில் வேட்டி அணிந்து வந்த விவசாயியை அனுமதிக்க மறுத்த பிரபல வணிக வளாகம். 1 வாரத்திற்கு சீல் வைத்து மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. உயிருக்கு அச்சுறுத்தலாகும் சண்டிபுரா வைரஸ் பாதிப்பு. குஜராத்தில் 4 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. ஒருநாள் தொடருக்கு ரோஹித் சர்மாவும் T20 தொடருக்கு சூரியகுமார் யாதவும் கேப்டனாக அறிவிப்பு. மனைவியை பிரிவதாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ஹார்திக் பாண்டியா அறிவிப்பு. இருவரும் பரஸ்பரமாக பிரிவதாகவும் இது கடினமான முடிவு என்றும் இன்ஸ்டாவில் பதிவு. ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். இலங்கையில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணி மோதல். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் புதிய அப்டேட் இன்று வெளியாகிறது. படத்தில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களின் அறிமுக போஸ்டர்கள் வெளியிடப்பட உள்ளதாக தகவல்.